ஆண்டவரும் அன்புதையும் இரட்சகருமாகிய யாஷுவா மேசியா நாமத்தினாலே யாவே தேவனை நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனை ஸ்தோத்தரித்து இந்த புதிய ஆண்டிலே 2025 நம்மை கொண்டு வந்து சேர்த்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிற நமக்கு தேவனது வேளையிலே கொடுக்கிற வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 11 15 வரைக்கும். தீத்து 2 அதிகாரம் 11 15. தீத்து 2 அதிகாரம் 11 15. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் எடுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகரும் ஆகிய யாஷுவா மேசியாவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனுடைய மகிமையா இருக்கிற நமது இரட்சகராகிய யாஷுவா மேசியாவின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசடை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. போறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஏனெனில் ஆரம்பிக்கிறார். இந்த தீத்துக்கு எழுதுறப்ப முதல் அதிகாரம் 2 என்ன பின்னணியில் சொல்லப்பட்டதுன்னு பார்க்கணும். முதல் அதிகாரத்தில் சபையில் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சில காரியங்கள் கட்டளைகளை கொடுத்துட்டு ஜனங்க எப்படி இருப்பாங்க, அந்த ஜனங்க எப்படி இருந்தாலும் நீ என்ன பண்ணணும் அப்படின்ற ஆலோசனை சொல்றப்ப இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மனுஷரும் இதை பத்தி ஆரம்பிக்கிறார். 11 இருந்து எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. தேவ கிருபை பிரசன்னமாகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஆண்டவர். யோவான் 1 அதிகாரம் 17 வசனம் பாருங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் யாஷுவா மேசியாவின் மூலமாய் உண்டாயின. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வசனம், 9 வசனம் 10 ரெண்டுமே வாசிங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் மேசியா யாஷுவாவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய யாஷுவா மேசியா பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ முதல் என்ன சொல்றாரு? நம்மை ரட்சிக்கும்படிக்கு. 10 சொன்னாரு நம்முடைய ஆண்டவராகிய யாஷுவா மேசியா பிரசன்னமானதினால அந்த கிருபை வெளிப்பட்டது. அப்ப கிருபை வெளிப்பட்டது எதுக்காக? நாம் ரட்சிக்கப்படும்படிக்காக. புரியுதா? புரியுது பிரதர்.
நாம் ரட்சிக்கப்படும்படிக்காக அந்த கிருபை வெளிப்பட்டது. அதுதான் இங்க சொல்றாரு. அது எப்படி? ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இது கொஞ்சம் இங்கிலீஷ்ல வாசிங்க விசாஸ்டர். இது தீத்துவா பிரதர்? டைட்டஸ். Before Hebrews. Oh yes, I got it. For the grace of God that brings salvation has appeared to all men. To all men. It reaches us to no. It appeared to all men அப்படின்னு இங்க வெர்ஷன்ல இருக்கு. ஆக்சுவலா அது எப்படி இருக்குன்னா, அது உதித்தது அப்படின்னு தான் இருக்குது. இங்க அப்பியர்ட் இருக்கு, ஆனா அது உதித்தது. உதிக்கிறது எது உதிக்கிறது? சூரியன். ஆமா, சூரியன் பிரகாசிக்கிறது. அந்த அர்த்தம் தான் சொல்றது. இந்த இடம் சொல்லியிருக்கப்பட்ட மூல பாஷையில அது எப்படி? பிரசன்னமாகிறது அந்த இடத்துல எப்படி? பிரகாசித்து அப்படின்னு இருக்கு. ஒரிஜினல் பாஷையோட அர்த்தம் அதுதான். அந்த வார்த்தை அந்த இதுல பார்த்தா தெரியும் மூல பாஷையில. அது எப்படின்னா சூரியன் பிரகாசிக்கிறது போல. இப்ப எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க, ஆனால் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவாங்களா? இல்ல. அவருடைய பிளான் அதுதானே பிரதர், எல்லா மனுஷனும் கொடுக்கறதான அந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு. சரி, சூரியன் உதிக்கிறது. எங்க உதிக்கிறது? கிழக்குல உதித்து மேற்குக்கு மறைகிறது. சூரியன் அப்படி உதிக்கிறது எதுக்காக? எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுங்க. எல்லாருக்கான வெளிச்சம் வருதா? ஒரு சில காலத்துல, மழை காலத்துல சூரியன் உதிக்கதான் இருக்கு, அது மறையவே இல்லை. ஒரு சில இடத்துல அது வராது, ஒரு சில இடத்துல இருக்கும் அது. ஆனா அதோடைய நோக்கம் என்ன? பூமியை பிரகாசிக்கும்படி. ஏன்னா ஆதியாகமம் 1 அதிகாரத்துல சூரியன் எதுக்கு உண்டாக்கினான்னு பாக்குறோம், வெளிச்சத்தை கொடுக்கான்ட்டு. அப்ப அந்த சூரியன் உதிக்கிறது, உதிச்சு மறையுது, வர எல்லா இடத்துலயும் வெளிச்சம் கொடுக்குதா? தேவனுடைய நோக்கம் என்ன? படிச்சது வெளிச்சம் கொடுக்கணும். ஆனா எல்லா இடத்தும் கிடையாது. எங்க அதற்கு விட்டு கொடுக்குறாங்களோ, எந்த இடத்துல தடை இல்லையோ அந்த இடம் தான். ஏன்னா ஆண்டவர் கூட பூமியில இருந்தப்ப சில இடத்துல அவர் சில அவருடைய அவிசுவாச நிமித்தம் அதிக அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிறார். அப்போ இந்த சூரியன் உதிக்கிறது, ஆனா உதிக்கிறதோட நோக்கம் என்ன? எல்லாருக்கும் அந்த வெளிச்சத்தை கொடுக்கணும்ட்டு. ஆனா எல்லாரும் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு சில இடத்துல வெளிச்சம், ஒரு சில இடத்துல இல்லை. அதே போல ஆண்டவர் பிரசன்னமானது எப்படி? எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அளிக்கணும் தான். ஆனா அதுக்கு யாரெல்லாம் விட்டு கொடுக்குறாங்களோ அவன் தான், எல்லாரும் கிடையாது. புரியுதா? புரியுது. மல்கியா இது ஒத்த வசனம் பாருங்க, அழகா இருக்கு. மல்கியா 4 அதிகாரம் 2 வசனம் பாருங்க. ஆனாலும் இந்த பேஜ் மட்டும் டக்குன்னு சொல்லுங்கண்ணா, டக்குன்னு பேஜ் 1106. ஓகே, தேங்க்யூ. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். போறோம். என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் யாரு? யாஷுவா மெசியா, ஆண்டவராகிய யாஷுவா மெசியா. இது யாருக்கு எழுதப்பட்டது? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேலருக்கு. என்ன சொல்றாரு? என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல். இஸ்ரவேலர் ஆண்டவருடைய தேவனுடைய நாமத்துக்கு பயந்துருந்தாங்களா? இல்ல, பேரே மாத்திட்டாங்க. அதனால அவங்களுக்கு நீதியின் சூரியன் காணப்படல. நீதியின் சூரியன் அங்கதான் வந்தாரு, அங்கதான் பிறந்தாரு. ஆனா
அவங்களுக்கு காணப்படலை. அவர் வந்தாரு, ஆனா அவங்களுக்கு காணப்படலை. எல்லா மனுஷனும் ரட்சிப்பை கொடுக்கணும், எல்லா மனுஷனும் யூதர்களும் சேர்ந்தான். அப்ப எல்லா மனுஷனும் ரட்சிப்பை கொடுக்கணும் தான் அவர் பிரசன்னமானார். ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்கள் அதிகாரம். எல்லாரும் கிடையாது, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அதே போல இந்த ரட்சிப்பை அருளத்தக்க அந்த தேவ கிருபை பிரசன்னமானது யாருக்கு? அந்த ரட்சிப்பு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ. விசுவாசிக்கணும். புரியுதா? புரியுது. அப்போ இந்த பிரகாசிக்கிறதுன்றது, உதிக்கிறது, அது வந்து நீதியின் சூரியன் ஒப்பிடுறாரு. அப்போ தான் பவுல் எழுதுறப்ப அதுதான் ஒப்பிடுறாரு. அப்போ அது சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டுன்றார். இங்க இந்த நீதியின் சூரியனாகிய மேசியா கீழே வருகிறவர்களுக்கு என்ன ஆரோக்கியம்? ஆத்தும ஆரோக்கியம், சரீரத்தில் ஆரோக்கியம், இரண்டும் உண்டு. அப்ப இந்த தேவ கிருபை பிரசன்னமாகுது. அது எப்போ பிரசன்னம் ஆச்சு? அது எப்போ? 2 தீமோத்தேயு 1:10 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:10 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. நம்முடைய ரட்சகராகிய யெகோவா மேசியா பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். எல்லாம் அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. நமது ரட்சகராகிய ஆண்டவராகிய யெகோவா மேசியா பிரசன்னமானதினாலே அந்த கிருபை, 9வது வசனம் சொன்ன இந்த கிருபை வெளிப்பட்டது. அப்போ அவர் வருகையில் என்னாச்சு? அந்த கிருபை வெளிப்பட்டது. அப்ப என்ன பண்ணார்? அவரு மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நம்முடைய சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். சரி, இது எதுக்கு பிரச்சனமாச்சு? அதான் போலுக்கு சொல்ற முதல் அந்த கிருபை வெளிப்பட்டது எதுக்காக? 12வது வசனம் பாருங்க. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி இப்படி இருந்தாதான் என்ன ஆகுமா? நாம் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியம், அந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனுடைய அப்படியா மகாதேவனுடைய மகிமையாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய யெகோவா மேசியாவின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இப்ப அந்த 12ஐயும் 13ஐயும் சேர்த்து பார்க்கணும். என்ன போதிக்கிறதா? நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியமும் மகாதேவனும் அதை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கணுமா? அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? அவபக்தி லௌகிக இச்சைகள் அதை வெறுக்கணும். முதல்ல இதுதான் ரொம்ப முக்கியம். லௌகிக இச்சைன்றது முதல்ல அவபக்தி. அவபக்தின்றது என்னது? அவபக்தினா தேவனை நம்பாம இருக்கிறது. இங்கிலீஷ்ல வாசிங்க. நான் படிப்பா பைபிள் 13 அவரது தானே? 12. It teaches us to say no to ungodliness and worldly passions. Worldly passion. முதல்ல ungodliness. Then what is godliness? அப்படின்னா தேவ பக்தி என்ன? அவபக்தி தேவ பக்தி ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம். தேவ பக்தி அதுக்கு விரோதமா இருக்கு அவபக்தி. அப்ப தேவ பக்தின்றது என்னது? தேவ பக்தி தேவபக்தின்றது தேவனுடைய
தேவனை நம்பி அவருடைய கட்டளை கைப்பிடித்து அவருக்குன்னு 2 தீமோத்தேயு 3:16 பாருங்க. சாரி, 1 தீமோத்தேயு 3:16. 3:16. பக்கம் 287. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் இல்ல, அவர். அவர்னா தேவன் தானே பிரதர் போறோம்? இல்ல, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். இல்லையே, கிறிஸ்து தான். ஆமா. ஓ, அவர் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளபடியே மகாமேன்மையுள்ளது. தேவபக்திக்குரிய ரகசியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாஷுவா மெசியா இல்ல, என்ன அர்த்தம் தேவபக்திக்குரிய ரகசியம் அப்படின்னு? தேவபக்திக்குரிய ரகசியம், அது ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடின்றது. அப்ப யாஷுவா மெசியா தானே பிரதர்? நம்ம எப்படி? ஏன்னா அவர் தேவன்கிட்ட தானே வந்தாரு, வந்து அவருடைய நம்மள வெளிச்சத்தை காமிச்சாரு. இல்லாட்டா நம்ம எல்லாருமே தேவபக்திக்குரிய ரகசியம், தேவபக்திக்குரிய ரகசியம். தேவன் முதல்ல யாரை உண்டாக்கினார் பூமியில? நல்ல கொஸ்டின். ஆதாம், ஏவாள். அவங்க என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சாங்க, தேவனுக்கு விரோதமா. அப்பயே பாவம் செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க? தேவ வார்த்தைய புறக்கணித்தாங்க. ஆமா, புறக்கணித்து பாவம் செய்தனால என்ன ஆச்சு? உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்கிட்டார். அப்ப அங்கேயே என்னாச்சு? தேவ பக்தி போயிடுத்து. அதாவது தேவனுக்கு கீழ்ப்படியாமையின் ஆவி அங்கே செயல்பட ஆரம்பிச்சது. தேவ பக்தின்றது அவருக்குரியதுன்றது தேவனுக்கு கீழ்ப்படியது. ஏன் அது எங்க வந்தது? கீழ்ப்படியாமைனால ஒருத்தன் விழுந்தான். கீழ்ப்படியாமைனாலே விழுந்தான். அவனுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் விலகி விழுந்தான். அந்த ஆவி ஏவாளுக்குள்ள கிரியை செய்து ஆதாமை பாவம் செய்ய பண்ணி அவங்க தேவபக்தி இல்லாமல் போய்விட்டாங்க. இப்போ மல்கியா 2:15 பாருங்க. 2:15 பக்கம் சொல்லுங்க. பக்கம் 1105. ஓகே, थैंक यू. அவர்களை ஒருவராக அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் அவர்களை ஒருவராக படைத்தார்? ஏன் அவர்களை ஒருவராக படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. அவர் அவர்களை ஒருவராக அல்லவா படைத்தார். யார் அந்த அவர்? தேவன். யார் அந்த அவர்கள்? ஆதாம் ஏவாள். அவர்களை ஒருவராக படைத்தார். ஆதியாகமம் 2 அதிகாரம் கடைசி 2 வசனங்களை பாருங்க. பக்கம் 3. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். புருஷன் ஸ்திரீயும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். தேவன் சொல்லிட்டார். இப்ப எப்படி இருக்காங்க? புருஷனும் ஸ்திரீயும் ஒரே மாம்சமா? இல்லையா? இல்ல பிரதர்.
புருஷனும் ஸ்திரீயும் ஒரே மாம்சம், தேவன் சொன்னது. ஆமா. அப்படின்னு அர்த்தம். அதான் அவர் வேறுபடுத்தின ஆர்டர். இப்ப புருஷனும் ஸ்திரீயும் ஒரே மாம்சமா இருக்கு. ஆனா அவங்க எப்படி இருக்காங்க? ரெண்டு நபர்கள், ரெண்டு வெவ்வேறு நபர்கள், ஆனா ஒரே மாம்சம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை அறிந்தான். ஏவாளை இருந்தான்னா அப்பதான் அந்த குழந்தை பிறக்கிறது. அப்போ அவங்க ஒரே மாம்சம், வெவ்வேறு நபர்களா இருந்தாலும் அவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். இதெல்லாம் அங்க மல்கியால வாசிக்கிறோம். அவர்களை ஒருவராக அல்லவா படைத்தார். ரெண்டு பேரா இருந்தாலும் ஒருவராக படைத்தார். அப்படின்னா அர்த்தம் ஒரு மனம், எல்லாத்துலயும் ஒரு மனம் இருக்கணும், ஒரே ஆவி உள்ளவர்களா இருக்கணும். ஒருவராக படைத்தார். ஏன் அப்படி படைச்சாரு? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படி தானே. புரியுதா? ஆனா அந்த சந்ததி, தேவ பக்தி உள்ள சந்ததி வந்தா எப்படி இருந்திருக்கும்? தேவனை நம்பிதான் தேவ பிள்ளைகள். ஆனா பாவம் செய்தனால என்ன ஆயிடுது? தேவ பக்தி போயிடுது. தேவ பக்தி இல்லாத சந்ததி வந்தது. புரியுதா? புரியுது பிரதர். அப்ப தேவ பக்தி இல்லாத சந்ததி வந்தது. அப்போ ஏன் அப்படின்னா ஆதாம் கீழ்ப்படியல. எல்லாரும் என்னோட சேர்ந்து கொண்டு ரோமர் 5வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 5வது அதிகாரம் 212 பக்கம். ஐந்துல என்ன வசனம் பிரதர்? 19வது வசனம் பாருங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். பாருங்க, நம்ம பாவம் பண்ணிருக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பாவியா இல்லையா? ரிப்பீட் பண்ணுங்க பிரதர், கொஞ்சம் சாரி. ஒரு குழந்தை பிறக்கிறது, நிறைய வருஷம் வாழ்ந்துருக்கிறோம், நம்ம பாவம் பண்ணிருக்கிறோம். ஆமா, ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பாவம் பண்ணிருக்கா இல்லையா? ரவி ஃபர்ஸ்ட் ஒரே மனுஷனால் பாவம் வந்ததுனால அது பாவமா தானே பார்க்கணும். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அது தப்பே பண்ணலையே, ஆனா எப்படி பாவம் வருது? தாய் பாவத்துல இருக்காங்கல்ல, தாய் பாவத்துல இருக்கிறாங்களே பிரதர். வந்தது அது ஆதியிலே ஆதாம்ல இருந்தே வந்தது. சோ யாரோ ஏதேன் தோட்டத்துல அவன் பண்ண தப்பு, அந்த பாவத்தை, அதனால என்ன வருது? அந்த பாவம் எனக்கு வருது. புரியுதா? புரியுது. அவன் கீழ்ப்படியாமனாலே அந்த பாவம் எனக்கு வந்தது போல, முந்தின ஆதாம் கீழ்ப்படியாமல் அந்த பாவத்தின் சப்பள மரணம் எனக்கு வந்தது போல, பிந்தின ஆதாமுடைய கீழ்ப்படியினாலே ஜீவன் எனக்கு வந்தது. அப்போ ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை, இன்னொரு மனிதன் கீழ்ப்படிதல். அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே ஒருவராய் உண்டாக்கினார். ஆனா அது போயிடுத்து. அது எங்க திரும்ப சரியாருது? ஆண்டவராக யாஷுவா மேசியாக்குள்ள. அப்ப அவர் தான் அந்த தேவ பக்தி. ஆனா இது எப்படி இருந்தாலும் அப்பயே ஆதாம் பாவம் செஞ்ச பேர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டாரு. அது 3வது 5வது. ஆனால் ரோமர் 16வது அதிகாரம் 25, 26, 27. 16, 16th chapter, 25 to 27, page number 226. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்தில்
விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான யாஷ்வா மேசியாவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை சிறப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு யாஷ்வா மேசியாவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ. அப்போ எப்படி ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து கொலேசியர் அடக்கமாயிருந்து கொலேசியர் 1:25 பாருங்க. கொலோசியர் 1:25, 26 பக்கம் 275. 27 கூட வாசிக்கிறோம். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். மேசியாவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ இந்த ரகசியம் ஆதி காலம் வந்து எப்படி இருந்தது? அடக்கமாய் மறைவாய் இருந்தது. ஆதி காலத்திலிருந்து மறைவாய் இருந்தது. இந்த ரகசியம் எப்ப வெளிப்பட்டது? மாம்சத்துல வெளிப்பட்டது. அதான் 1:3:16 தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய மகா மேன்மை உள்ளது. அந்த தேவ பக்திக்குள்ள ரகசியம் யாரு? ரகசியமா இருந்தாரு, அடக்கமா இருந்தாரு. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால மாம்சத்துல வெளிப்பட்டார். ஏன்னா முந்தின ஆதாம் அவபக்திக்கு ஒரு மாடல், பிந்தின ஆதாம் தேவபக்திக்கு ஒரு மாடல். அப்ப அந்த தேவபக்திக்குரிய ரகசியம் மறைச்சி வைக்கப்பட்டிருந்தது, மறைவாய் இருந்தது. வேத வாக்கியங்களை தேடி பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கல அவர்களே நான் ஆண்டவர் சொல்றார். யோவான் 5:37. அப்போ எல்லாத்துலயும் அடக்கமாய் ரகசியமாக இருந்து எப்ப மாம்சத்துல வெளிப்பட்டார்? 2000 ஆண்டுக்கு முன்பதாக. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கணும்? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார்ல, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். புரியுதா? இப்போ இந்த பின்னணியில நீங்க தீர்த்துக்குவாங்க. நாம் அவபக்தியையும் வெறுத்து, அவபக்தியை வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவபக்தியை வெறுக்கிறது அப்படின்னா ரெண்டு காரியம். அவபக்தியும் லௌகீக இச்சைகளை வெறுக்கணும்ன்ற. முதல்ல அவபக்தியை தான் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் லௌகீக இச்சைகள். அவபக்தியை வெறுக்கிறதுனா என்ன? ஒபீடியன்ட்டா இருக்கணும் காடுக்கு. அந்த ஒபீடியன்ட்டா இல்ல. அவபக்தியை வெறுக்கிறதுனா என்ன பண்ணணும்? தேவபக்தியை விரும்பணும். தேவபக்தியை விரும்பணும். அல்லது ஒண்ணு நம்ம தேவபக்தியை விரும்பணும், இல்ல தேவபக்தியை வெறுக்கணும். தேவபக்தி வெறுத்து அவபக்தியை விரும்புறதுன்னு அர்த்தம். கரெக்டா? தேவபக்தியை வெறுத்தா அவபக்தியை விரும்புறோம். ஒண்ணு இது அது சரிதானே? ஆமா. அப்போ தேவபக்தியை விரும்பினால் ஒண்ணு, தேவபக்தியை வெறுத்தால் இன்னொன்னு. தேவபக்தியை வெறுத்தால் என்ன அப்படின்னு பாக்குறப்ப நீதிமொழிகள் 8 அதிகாரம் 35 36 பாருங்க. பக்கம்
8, 35, 36, பர்டிகுலரா 36. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். யார் இந்த எண்ணெய்? Yahshua Messiah. ஆண்டவராக யாஷா தேவன் ஞானம். யாவே தேவனிடத்தில் தயவையும் பெறுவான். பாருங்க, தேவனுக்கு தயவு பெறதுன்னா என்ன? எப்படி தேவனுக்கு எப்படி தயவு பெற முடியும்? இவர் பரிந்து பேசினாதான் நம்ம தேவன்கிட்ட தயவை பெற முடியும். சொல்ல தேவனுடைய தயவே இவர் தான். இவர் தான் தய ஆனந்தம். அவர் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நமக்கு தயவாய் கொடுக்கிறவர் இவர். யாரும் தயானந்தம் தான் சொல்லணும். யாருக்கான பேர் தயானந்தம் இருந்தா அந்த அர்த்தம் இதுதான் சொல்லணும். அந்த ஆனந்தத்தின் தயவை நம்ம கொடுக்கிறவர். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். அப்பா அடுத்த பின்பகுதி பாருங்க. இருக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. அப்போ தேவ பக்தியை வெறுக்கிறவர்கள் எதை விரும்புறாங்க? மரணத்தை. மரணம் எப்படி வருது? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:20. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்னா அப்போ மரணத்தை விரும்புகிறவர்கள் எதை விரும்புகிறார்கள்? பாவத்தை விரும்புகிறார்கள். அப்போ தேவ ஞானத்தை அல்லது தேவ பக்தியை வெறுக்கிறவர்கள் எதை விரும்புகிறார்கள்? பாவத்தை விரும்புகிறார்கள். இன்னொரு விதமான பார்ப்போம். இது இந்த ப்ரோவர்ப் இப்ப படிச்சோம்ல பிரதர், அது வந்து யாஷுவா மெசியா தானே? ஆமா, 8 9 ஆண்டவர் தான். இது அவபக்திக்காக சொல்றீங்க. ஆமா, நீதிமன்றம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 763. யாவே தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். சரி, சில பேர் அவங்ககிட்ட போய் தேவ ஆலோசனை சொன்னா என்ன பண்ண வந்துடும்? என்ன ஒண்ணு வேண்டாம், அசட்டை பண்றது. என்ன சொல்றாரு? யாவே தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயப்படுதுன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு பயப்படுறது அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்றது, அவரை கனம் பண்றது பிரதர். இல்ல, தேவனுக்கு பயப்படுறது. அவரோட வார்த்தையை நம்ம கீழ்ப்படியணும். என்ன சொல்லுங்க? தேவனுக்கு பயப்படுது, அவரை ரெஸ்பெக்ட் பண்றது. அது இப்போ நான் பொய் சொல்லணும், பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஐ கிவ் ரெஸ்பெக்ட் டு காட். இந்த தேவ பக்தி, அந்த பயத்துன்றது அந்த மாதிரி தானே வரும். தீமையை விட்டு விலகுவதே தேவனுக்கு பயப்படுகிற பயம். தீமையை விட்டு விலகுவதா தேவனுக்கு பயப்படுகிற பயம். எட்டாவது நீதிமொழி 8:13 பாருங்க. தீமையை வெறுப்பதே யாவே தேவனுக்கு பயப்படும் பயம். தீமையை விட்டு விலகுவது இல்ல, தீமையை வெறுப்பது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தீமையை விட்டு விலகுவதற்கும் தீமையை வெறுப்பதுக்கும் என்ன வித்தியாசம்?
விலகுவதுன்னா திரும்ப கூட அதை செய்ய வாய்ப்பு இருக்கு. வெறுப்பதுன்னா அது 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 பக்கம் கூட போக மாட்டோம். வெரி குட். தீமை தெரிஞ்ச பிறகு அது வெறுக்கணும். இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அப்போ என்னை விரும்புகிறவர்கள் ஜீவனை விரும்புகிறார்கள், அல்லது தேவ பக்தியை விரும்புகிறவர்கள் எது விரும்புகிறாங்க? ஜீவனை விரும்புகிறாங்க. தேவ பக்தியை வெறுக்கிறவர்கள் மரணத்தை பாவத்தை விரும்புகிறார்கள். அப்ப பாவத்தை விரும்பினா என்ன ஆகும்? மரணம். மரணம் தான், நித்திய மரணம். அதான் தீத்துல சொல்றாரு, எப்படி நாம் அவபக்தியை வெறுத்து, அவபக்தியை வெறுத்துனா பண்ண தேவபக்தியை விரும்பணும். அப்ப தீமையை விட்டு விலகுவதை காட்டிலும் தீமையை வெறுக்கணும். நம்ம எது தீமை? தேவனுக்கு வார்த்தைக்கு இல்லாதது எல்லாமே தீமை தான். எது தீமைன்னு பாக்குறப்ப 1 யோவான் 2 அதிகாரம், அது போட்டதுனால 1 யோவான் 5 அதிகாரம் 19 பாருங்க. பக்கம் 130. நாம் தேவனால் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். யோபு 9 அதிகாரம் 24 பாருங்க. யோபு 9:24. A. சீக்கிரம். பக்கம் 641. பக்கம் 641. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. உலகம் துன்மார்க்கன் கையில், பொல்லாதவனுடைய கையில் இருக்கிறது. உலகம் பொல்லாதவனுடைய கையில் இருக்கிறது. அப்போ 1 யோவான் 2 அதிகாரம் 15-17 வரைக்கும் பாருங்க. ரெண்டு 15-17 வரைக்கும். பக்கம் 326. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அந்த இச்சையும் ஒழிந்து போகும். உலகமும் அந்த நிச்சயம். அது என்னது? உலகம் அது நிச்சயம். அது என்னது? இது 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 31 பாருங்க. 31 பக்கம் 233. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, கடந்து ஒழிந்து போகிறது. உலகத்தின் வேஷம் ஒழிந்து போகிறது. அப்ப இந்த உலகத்தின் வேஷம் ஒழிந்து போகிறது, அல்லது உலகமும் அந்த நிச்சயம் ஒழிந்து போகிறது. அப்போ உலகத்தின் வேஷம், இப்போ உலகத்தில் இருக்க வேஷம் போடுறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி வேஷம் போடவே கூடாது. அது என்ன வேஷம்? அது என்ன வேஷம்? உலகத்துக்குரிய வேஷம்னா என்ன வேஷம்? என்ன வேஷம் அது?
உலகம் சொல்றத கேட்கறது, அது படி நடக்கிறது. எல்லா ஃபேஷன், உலகத்துக்கு அத்தனை ஃபேஷனும். ம். இது சொன்னா நிறைய பேர் ஹர்ட்டிங்கா இருக்கும். என்ன பிரதர் நீங்க இப்படி பேசுறீங்க? ஆனா வேதம் தான் சொல்லுது. இன்னைக்கு உலகத்துல எல்லா இதுலயும் இதுதான் காட்டுது. டிவி சேனல் போடுங்க, வாட்ஸ்அப்பு, அதோட மோசமான ஒரு பீடை ஒண்ணு இருக்குது. அது என்ன தெரியுமா? தெரியலையே. இந்த அது செல்ல செல்ல வருத என்னது? இன்ஸ்டாகிராம். அது ஒரு பீடை. இன்ஸ்டாகிராம் அது பிசாசனுடைய கருவி. அதுலதான் அத்தனையும் மீடியாலையும் இன்ஸ்டாகிராம் சத்துருவோட பெரிய உபகரணம். அது மனுஷனை போட்டு அவ்வளவு நாசம் பண்ணிட்டு இருக்குது. எவ்வளவு பேஸ்புக், எவ்வளவு பேர் கெட்டு போறாங்க, அதுல வாழ்க்கையே இழந்து போறாங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு நான் எச்சரிக்கிறேன். இதெல்லாம் ஒழிச்சிருவார் தேவன் கண்டிப்பா. அதுக்கு நமக்கு சம்மதமே இல்லைன்னு இருக்கணும். அது வெறுக்கணும், விலகிறது கிடையாது. அதை நாம் வெறுக்க வேண்டும். அப்போ ஏன் அது உலகத்தை தான் காமிக்கிறது? எதான் இப்ப மீடியால, சோசியல் மீடியால பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, எல்லாம் உலகத்தோட வேஷத்தை தான் காமிக்குது. எப்படி எப்படிலாம் நம்மளை நாசம் பண்ணலாம். தேவனுக்கு விரோதமா செயல்படுறதுக்கு அது ஒரு சரியான உபகரணம். பிசாசு போட்டு வச்சிருக்க ஒரு வலை, பெரிய வலை. WWW அதான் மாட்டப்படுறோம் எல்லாரும் மாட்டுறாங்க. ஆனா இது கையிலேயே கொண்டாந்துட்டு மனுஷனை கெட்டு குடிச்சவர் ஆக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க தெளிவா எழுதுறாரு, என்னது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும், உலகத்துல மாத்திரம் இல்ல, 5வது வசனம், உலகத்தில் உள்ளவைகளும் அது பிதாவினால் உண்டானது அல்ல. அதுதான் இன்னைக்கு எல்லா பிசாசு அப்படியே இழுக்கிறோம். இதை நம்மளை என்ன பண்ணும்? அவபக்தியில கொண்டு போய் விடும். தேவன் என்ன வெறுக்கிறாரோ அது விரும்ப வைக்கும், தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை வெறுக்க வைக்கும். வந்துருங்க, தீத்துக்கு வந்துருங்க. நாம் அவபக்தியையும், அவபக்தி நல்லா புரிஞ்சுதா? தேவனுக்கு பயப்படுறதுல இருந்து நம்மள அப்படியே இழுத்துட்டு போறது. இது என்ன பண்ணணுமா? வெறுக்கணும். இதுதான் தீமை. அப்பதான் தேவனுக்கு பயப்படுற பயம். இதை வெறுக்க வேண்டும். அதே போல லௌகீக இச்சைகள், அதன லௌகீக இச்சைகள் இங்கிலீஷ்லாம் போட்டிருக்கு. கேர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் போட்டிருக்கா? வேர்ல்ட்லி ஃபேஷன்ஸ் அண்ட் கேர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணும்? ஆழத்துல கொண்டு போய் அமிழ்த்தி விடும். இதை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும், 3 வேணும். தெளிந்த புத்தி. பிசாசு என்ன பண்ணுவான்? எப்பவுமே குழப்பத்தை தான் கொண்டு வரும். தேவன் நமக்கு என்ன பண்றாரு? 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்லுது? பக்கம் 291. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார், ஆவி. பிசாசு பயமுள்ள ஆவி, குழப்பத்தின் ஆவி. எப்பவும் தேவன் என்ன சொல்றாரோ நம்ம விசுவாசிக்கணும். என்ன நல்லா தெரிஞ்சுங்க, எதுங்க விசுவாசம்?
எது விசுவாசம்? எது விசுவாசம்? காணப்படாதவர்களின் உறுதியும் நம்பப்படுகிற உறுதியும். அதான் எபிரேயர் எடுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எல்லாம் எடுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. 1 பக்கம் 307. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அப்ப நம்ம பார்க்கல, ஆனால் அது நிச்சயம். எனக்கு தேவன் சொன்னாரு, அதை நான் கேள்வி கேட்க மாட்டேன். அது உறுதி. இப்ப இருக்குது பார்த்தா, சூழ்நிலை பார்த்தா ஜஸ்ட் எதிர்மாறா இருக்கும். என்ன நீங்க பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க நீங்க? ஆனா இப்படி இல்லையே, எங்க எங்க தாத்தா பாட்டிலாம் இப்படி செய்யலையே, இல்ல எங்க ஆபீஸ்ல இப்படி செய்யலையே, இல்ல எங்க பேங்க்ல இப்படி செய்யலையே, இல்ல எங்க ஊர்ல இப்படி செய்யலையே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. பரலோகத்துல இருந்து என்ன சொல்றாரோ அதுதான். இருக்கிறத வச்சு இருக்கிறத பார்த்து விசுவாசிக்கிறது விசுவாசம் இல்லை. இல்லாத ஒண்ணு தேவன் சொல்றாரு, அதுதான் விசுவாசம். அப்போ சில நேரம் தேவன் சொல்ற சூழ்நிலைக்கு ரொம்ப நம்ப முடியாதா இருக்கும். சூழ்நிலை பார்த்தா இல்ல அது முடியவே முடியாது. ஆனா தேவன் சொன்னார்னா அதை விசுவாசிக்கிறது. அதுதான் தேவனை நாம் கனப்படுத்துகிறது. அப்ப அது எப்போ வரும்? தேவ பக்தியா இருக்கும்போது. இல்ல, எப்போ வரும் அது? தெளிந்த புத்தி. ஏன் பிசாசு என்ன கொடுக்குறான்? பயமுள்ள ஆவி கொடுக்குறான். தேவன் தெளிந்த புத்தியில ஆவி கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவினா என்ன பண்ணா, ஐயோ அவர் சொன்னாரே, அப்படியோ இருக்குமோ இருக்காதோ, செய்வாரோ செய்ய மாட்டாரோ. தேவன் சொன்னார்னா செய்வார். அப்ப தெளிந்த புத்தின்றது எதை காண்பிக்கிறது? எபிரேயர் 11 காணப்படாதவர்களின் நிச்சயம் நம்பப்படுகிறது உறுதியாது. அதுதான். அப்ப தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்துல ஜீவனம் பண்ணி, அப்படி பண்ணா நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். அந்த ஆனந்த பாக்கியம் என்னவா? மகாதேவனுடைய மகிமையா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய யாஷுவா மேசியாவின் பிரசன்னமாகுதல். ரைட். அந்த கிருபை பிரசன்னமானது எதுக்காக? எப்போ வந்தது? 2000 வருஷம் முன்னால வந்தது. கிருபை பிரசன்னமானதுனாலே, அது முதல் வருகையிலே கிருபையை வெளிப்படுத்துவதற்காக அவர் பிரசன்னமானார். நீதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 6a. பக்கம் 776. 6a. 16:6. 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அது பின்பகுதியோட பாருங்க. யாவை தேவனுக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். தீமை விட்டு விலகுவார்கள். இப்ப கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அப்போ முதல் வருகையில என்னாச்சு? என்னாச்சு? கிருபை வெளிப்பட்டது. கிருபை வெளிப்பட்டது. அவர் கிருபையும் சத்தியம் இருந்த நம்ம மத்தியில வாசம் பண்ணினான்னு இருக்கு. யோவான் 1:14. அப்போ முதல் வருகையிலே பாவ நிவர்த்தி செய்கிறார், அல்லது நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விலக்குகிறார். அவர் முதல் வருகையிலே நம்முடைய
நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து he delivers us from the power of darkness. darkness or power of sin. clear brother. சரி. ஆனால் அந்த மகிமையின் பிரசன்னமாகுது, அந்த பிரசன்னமாகுது யாவே தேவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுது, யாவே தேவனுடைய மகிமையா இருக்கிற யாஷுவா மேசியாவின் பிரசன்னமாகுது. அது எப்போது? இரண்டாம் வருகை. அது நம்ம நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். ஆமா, அது இரண்டாவது வருகை. இரண்டாவது வருகை நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். நம்பி இருக்கோம், இனிமேல் தானே நடக்க போறது, எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அப்போ அந்த ஆனந்த பாக்கியத்திலே அவர் என்ன பண்ணுவாரா? நம்மை பாவத்தின் சமூகத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். He will deliver us from the very presence of sin. Hallelujah. முதல் வருகையிலே பாவத்தின் பிடியிலிருந்து, from the power of sin he delivers. Power of sin delivers. In the second coming he delivers us from the very presence of sin. அந்த பாவத்தின் சமூகத்தை நம்முடைய விலகி போயிடுவார். அது ஆனந்த பாக்கியம். ஏன்னா முதல் வரியில வந்து நம்மளை பிடிச்சிட்டார். எது நம்ம என்ன மீட்பை கொடுத்தாரு? ஆத்ம மீட்பை கொடுத்தார். ஆனா சரீரம் வந்து அந்த பாவத்தின அது இருக்குது. ஆனால் இரண்டாம் வருகையில நம்மை மறுரூபப்படுத்தி அந்த பாவம் சரீரத்தை அதுக்குள்ளாதபடிக்கு நமக்கு ஒரு புதிய சரீரத்தை, மகிமையான சரீரத்தை கொடுக்கிறார். அப்ப பாவத்தின் சமூகத்திலிருந்து, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து, நம் பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, பாவத்தை அந்த பாவத்தோட இதுல இருந்து நம்மளை எடுத்துடுறாரு. அதுதான் ஆனந்த பாக்கியம். புரியுதா? அதாவது பாவத்தின் பிடியிலிருந்து நம்ம பாவத்தின் பிடி முதல்ல. ஆமா, பாவத்தின் பிடியிலிருந்து. ஆனால் பாவத்தின் சமூகம், வெரி பிரசன்ஸ் ஆஃப் சின் நம்ம எடுத்துடுறாரு அங்க. இதுதான் நமக்கு அது போதிக்கிறது. அப்போ ஏன் நாம் அவருடைய அந்த பிரசன்னமாகுதலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் அப்படின்னால் அது நமக்கு என்னென்ன செய்யறது? நமக்கு பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறாரு. இல்ல ரெண்டாவது அந்த மகிமை. அது அந்த வசனத்தை நீங்க எப்படி மாத்தி சொல்றீங்களே பிரதர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. மகாதேவனுடைய மகிமையா இருக்கிற இந்த வசனத்தை வச்சு எல்லாரும் ஆண்டவரும் தேவன் சொல்லிடுறாங்க. மகாதேவனும் நமது ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுது அங்க இருக்குது. எப்படி படிக்கணும் சொல்லுங்க பிரதர்? மகாதேவனும் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனுடைய மகிமையா இருக்கிற நம்முடைய ரட்சகராகிய யாஷுவா மேசியாவின் பிரசன்னமாகுதலுக்கும் ப்ரூவ் பண்ற வசனத்தை வச்சு எப்படின்ட்டு மத்தேயு இல்ல முதல்ல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 ரெண்டு பாருங்க. ரெண்டாவது அதிகாரம் 6வது 7வது பக்கம் 271. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். எப்போ? உலகத்துல வரும்போது. எதுக்காக? அந்த கிருபை வெளிப்படுவதற்காக. ஆமா, 2 தீமோத்தேயு 1:10. ஆனால் 2ஆம் வரிகள் எப்படி பாக்குறப்ப மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. 16:27. பக்கம் 25. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். ஹல்லேலூயா. எப்படி வருவாரா? மகிமை பொருந்தினவராய். முதல் வரியில் எப்படி வந்தாரு? அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். 2ஆவது வரியில
பிதாவின் மகிமை. அதுதான் மகாதேவனுடைய மகிமை. ஓகே, புரியுதா? புரியுது பிரதர். சந்தோஷமா? வெரி கிளாட். glory to god. Glory to God and Christ also. Christ also, yes. We should never leave out. ஆமா ஆமா. மச்சு அது எழுதி ஒரு நிமிஷம் பிரதர் பார்க்க போய் மச்சு முதல் வகையில் அடிமை ரூபம் எடுத்து வந்தார். எதுக்காக? அந்த கிருபையை நம்ம கழிப்பதற்காக. ஆனால் இரண்டாவது வருகையில மகிமை, பிதாவின் மகிமைப்படுத்துகிறார். தேவனுடைய மகிமையாய் வெளிப்படும் போது நமக்கு எதை கொடுக்கிறாரு? நமக்கு எதை கொடுக்கிறாரு இரண்டாவது வகையில? சரீர மீட்பு. என்னோட முதல் வரையில நமக்கு என்ன பண்ணாரு? இல்ல முதல் வரையில நமக்கு என்னது? பாவத்தின் பிடியிலிருந்து நம்மளை விடுவிக்கிறாரு. பாவத்துக்கு அடிமையா இருந்தா நம்ம விடுவிக்கிறாரு. இரண்டாவது வரையில நமக்கு ஆளுகையை கொடுக்கிறார். முதல் வருகையில அடிமையிலா இருந்தோம் நாம். ஆனால் இரண்டாவது வருகையில ஆளுகளா இருப்போம். அடிமையில நம்ம எடுத்து ஆளுகை கொண்டு போறார். ஜெயம் கொண்டு நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளவனும் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் அமரும்படி அவருக்கு அருள் புரிவேன்றார். அப்ப முதல் வருகையில பாவ நிவர்த்தி. ஆனால் இரண்டாம் வருகையில பாவத்தின் பிரச்சனத்திலிருந்து நம்மை விளக்குகிறார். அது மகிமை. அது தேவனுடைய பிதாவின் மகிமை. அதனால்தான் மகாதேவனுடைய மகிமையா இருக்கிற. அப்போ நமக்கு அந்த இரண்டாம் வருகையில என்ன கிடைக்கிறது? நமக்கு அவருடைய ரூபமாய் மாறுறோம். அவருடைய ரூபமாய் மாறுகிறோம். அவருடைய சாயலாய் மாறுகிறோம். நீங்க வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல சில காரியத்தெல்லாம் சொல்றாரு. ஜெயமுள்ளவனுடன் அவன் என்ன பண்ணுவானா? வெண்வஸ்திரம் தடுத்து என்னோட கூட நடப்பாங்க. அதே மாதிரி என்னுடைய புதிய நாமத்தையும் பரலோகத்திலிருந்து என் பிதா ஒரு புதிய நாமத்தையும் அவனுக்கு கொடுப்பேன்றார். என்னென்னலாம் சொல்றார்? 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அப்படியே சோச்சு வாசிக்க. இதை பண்ணதுனால இப்ப 14 வசனமாக அவர் நம்மை சகல அக்கிரமம் என்று மீட்டு கொண்டு. ஏன் இதெல்லாம் செஞ்சாரு? எல்லா அக்கிரமங்களையும் மீட்டுக் கொள்ளணும். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியங்களாகும்படி நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நாம் நற்கிரியைகளை செய்யணும் என்பது. ஆனால் முதல்ல எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். 7-8 பக்கம் 265. மேசியா யாசுவாவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே எப்போ? அவர் பிரசன்னமானதுனாலே. முதல் வருகையிலே அவர் பிரசன்னமானதுனாலே அந்த கிருபையை கொண்டு விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்களே. இது உங்களால் இது தேவனுடைய ஈவு. அப்ப ரட்சிப்படைஞ்சிட்டோம். இப்ப 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? இல்லையா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் மேசியா யாசுவாவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்படுறது கிரியைகள்னால அல்ல, தேவனால. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அதுக்கு என்ன வேணுமா? பக்தி வைராக்கியம். இந்த பக்தி வைராக்கியம் எப்படி வரும்? நம்ம அவரை பார்க்கறப்பதான் வரும். நமக்குள்ளே அவர் இருக்க வேண்டும். நமக்குள்ளே ஆண்டவர் இருந்தால் தான் அந்த பக்தி வைராக்கியம் வரும்.
நமக்குள்ள ஆண்டவர் இருந்தாதான் அந்த பக்தி வைராக்கியம் நமக்கு வரும். அவர் உலகத்துல இருந்தார், ஆனா எப்படி இருந்தார் அவரு? யோவான் பக்தி வைராக்கியமா இருந்தார் அவரும். கரெக்டா? எப்படி? யோவான் 17ஆம் அதிகாரம். யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. 17:16. 153. 14 பாருங்க, 16 பாருங்க. 14 and 16. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. உலகம் அவர்களை பகைத்தது ஏன்? அவரே பகைச்சாங்க. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்றப்ப என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க. எப்படி பகைப்பாங்க? கேலி பண்ணுவாங்க. யார்ட்டான்னு போய் யாவேன்னு சொன்னா ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நீ வேதத்தை கூட்டுற ஆபீஸ்ல யாவே அப்படின்னு வாசிச்சது கர்த்தர் தானே இருக்கு, நீ இப்படி யாவேன்னு சொல்ற, வேதத்தை ஒண்ணு கூட்டவும் கூடாது குறைக்க கூடாது, நீ இதெல்லாம் சொல்லாத, எனக்கு இதை பத்தி பேசாத. ஆனா இவங்க மாத்திரம் மற்றவங்க போய் சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப அவங்க வேண்டாம் நீ எனக்கு சொல்லாதன்னு எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு பரிதாபப்பட்ட நிலைமை என்னன்னா, கிறிஸ்தவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லணுமாங்க, வெக்க கேடு. கிறிஸ்தவங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். ரெண்டு பொக்கிஷத்தை தேவன் நம்ம கூட, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. யூதர்களுக்கான பழைய ஏற்பாடு ஒண்டிதான், நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு, இப்படிப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான், இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனங்கள் பாக்கியவான்கள் இருக்கு. யாரு? பழைய ஏற்பாட்டை அவங்கள கொடுத்தே சொல்றாரு. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். அப்போ இப்படிப்பட்ட பாக்கியவான்கள் பேரை தரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த பாக்கியத்தை உணராமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நம்ம இந்த சத்தியத்தை சொல்ற மாதிரி இருக்கும். அது சொல்றப்ப நம்மளை பகைக்கிறாங்க. ஏன்? நம்ம உலகத்தான. ஆனா அவங்க யாரு? உலகம் பேருக்கு தான் கிறிஸ்தவங்க. உலக காரியங்கள் அத்தனையும் உள்ள இருக்குது. ஆண்டவர் வெளியே தள்ளிடுறாங்க. உலக காரியங்கள் அத்தனையும் இருக்குது. அதான் லவோதிக்கேயா சார் பார்த்து என்ன சொல்றாரு? லவோதிக்கேயா சபையை பார்த்து, இல்ல இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஏன்? அவர் வெளில இருக்கிறார். இவர் வெளில தட்டாங்க சபையில இருந்து. சபைக்கு உள்ள இல்ல இவர் ஆண்டவர், சபைக்கு வெளியே நிற்கிறார். உள்ள எல்லாம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் கன்வென்ஷன் சொல்லி கும்பாலெல்லாம் நடக்குது. வேண்டாத காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சத்தியத்தை விட்டுவிட்டு பாக்கி எல்லாம் பண்றாங்க. இவர் வெளியே தட்டாங்க. ஏன்னா இவர் உள்ள இருந்தா செய்ய முடியாதுல பாருங்க. அதான் சொல்றேன், நான் வாசற்படி நின்று தட்டுகிறேன். எவ்வளவு சீர்கேடான ஒரு பாருங்க. அப்போ கண்டிப்பா உலகம் நம்ம இப்ப, நான் உலகத்தால் அவர் உலகத்தால் இல்ல, அதனால் உலகம் அவளை 16 சொல்றாரு. அப்போ நம்ம ஆண்டவருடைய சீசர்களா இருந்தால் உலகத்தான் கிடையாது. உலகத்துடைய வேஷத்தை நம்ம வெறுக்கணும். சும்மா ஏமாத்திட்டு முடியாது. மனுஷங்களை ஏமாத்தலாம், ஆனா தேவனை ஆண்டவரை ஒரு நாளும் ஏமாத்த முடியாது. அப்போ நாம் நற்கிரியைகளை செய்யறதுக்கு என்ன பண்ணோம்? இந்த அவபக்தியான காரியங்கள், இந்த லௌகிக இதெல்லாம் வெறுக்கணும். இதுக்கு பக்தி வைராக்கியம், அது கிறிஸ்து வந்தாதான் வேணும். அதற்காக என்ன பண்ணா, நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்ப யோவான் 17:17 பாருங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சொல்லிட்டு 19ஆம் வசனம் பாருங்க. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான்
என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இது என்ன அர்த்தம் இங்க? என்ன அர்த்தம் இது? சீக்கிரம். அந்த பாவத்தை சுமந்து மரித்தார்ல, அதுதான். அதான் அது எப்படி விளக்கம் தேவை. யாரான கேட்டாங்கன்னா பாவமே இல்லாத அவர் நமக்காக பாவம். வெரி குட். எப்படி அது எப்படி? சத்தியத்தினாலே அவர் பரிசுத்தமாக்கும்படி அவளுக்காக நான் என்னைத்தானே என்ன பரிசுத்தமாக்கிறேன், என்ன பிரிச்செடுக்கிறேன். எதுக்காக? என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் அந்த தீத்துல சொல்றார். நாம் பக்தி வழியாக உள்ளம் ஆகும்படிக்கு அவர் நம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள்றார். இது யாருக்கும் கடிந்து சொன்னா கோபம் வந்துடும். யாருக்கும் கடிந்து பேசவே கூடாது. சொன்னா நம்ம என்ன ஆயிடுறோம்? கடிந்து கொண்டா நம்ம என்ன ஆயிடுறோம்? கெட்டவன் ஆயிடுறோம். சில பேர் சிடுமூஞ்சின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா நம்ம சோர்வடையக்கூடாது. தேவன் நம்ம கொடுத்த கட்டளை செஞ்சுட்டே இருக்கணும். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வீட்டுக்கு காவல் வைக்கிறேன். பட்டயம் தேசத்தை நோக்கி வரும்போது நீ அவளுக்கு எச்சரி. நீ அவளை எச்சரித்தும் அவர்கள் எச்சரிக்கை தனக்கு காத்து கொள்ளாமல் போனால் அவள் ரத்தப்படி அவள் மேல் இருக்கும், நீயோ தப்பிக்கப்படுவாய். ஆனால் நீ எச்சரிக்கிறனா அவர்கள் தங்கள் அக்கிரமத்தில் வாரி கொள்ளப்படுவார்கள். அவள் ரத்தப்படி உன்னிடத்துல கேட்பேன் எசேக்கியேல். அப்ப நம்ம கடிந்து கொண்டு நம்ம சொல்லணும். அவங்க ஏத்துனாங்கன்னா அவனுக்கு நல்லது. ஏத்துக்காம இருந்தாங்கன்னா நமக்கு என்ன டைட்டில் கட்டினாலும் சரி, நம்ம என்ன பண்ண அதனால சோர்வடையவே கூடாது. தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும். வேத வாக்கியம் தான் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதையே நீ பேசி போதித்து கொண்டிரு, சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள். ஒருவனுக்கு உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது இருப்பாயாக. ஏன்னா இந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் போறதுக்கு முன்னாடி சீக்கிரம் முடிச்சிடலாம். முதல் அதிகாரத்திலே பாருங்க, 9ஆம் வசனம் பாருங்க. தீத்து முதல் அதிகாரம் 9ல இருந்து வாசிட்டே வாங்க சீக்கிரம். 1ஆம் அதிகாரம் 9ல இருந்து. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணணும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்கள் சொன்ன கேட்க மாட்டாங்க. என்ன ஒரு நிமிஷம் என்ன சொல்றாங்க? யாரு பத்தி சொன்னாங்க? விருந்தத்தை நம்ம யாரு? யூதர்கள். அவன் என்ன சொல்றாங்க? நீங்க என்ன சொல்றது? இப்ப எனக்கு தெரியும், நாங்க தான் விசேஷ ஜனங்கள். யாரு? நாங்க தான் பிதாவாகி தேவன். பிதா எனக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றதை நான் செய்யறதுலாம் அவர் அறிவார். நீ போய் சொல்ற போதுதான் சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவன்கிட்ட போய் சொன்னா சத்தியத்தை ஏத்து நம்ம நீங்க சொல்ற பிதாவுக்குமான்னு தெரியும். மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கிரேத்தா தீவான் கிரேத்தான்னு ஒரு தீவு. எங்க போல் அங்க போறாரு. அப்பா தன்னோட தெரியும். ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள்,
பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்க தரிசியானவனே சொல்லி இருக்கிறார். இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிக்கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். அப்ப என்ன பண்ணமா? சத்தியத்தை விட்டு விலகுற எந்த மனுஷருடைய கற்பனைகள், மனுஷருடைய உபதேசங்கள், அதெல்லாம் மாட்டிக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவளை கண்டிப்பாய் கடித்துக்கொள். போறோம் 16ஆம் வசனம் பாருங்க. 16 அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். கிரியைகள் கிடையாது சொல்லுவாங்க, ஆனா கிரியைகள் கிடையாது. கிரியைகள் ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். சபையை பத்தி எழுதுறார். மூப்பரை ஏற்படுத்து. 5வது பார்த்தா, நீ குறைவாக இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படி உனக்கு கிரேத்தா தீவிரை விட்டு வந்தேன்னு சொல்லி அதெல்லாம் சொல்றாரு. 2வது என்ன சொல்றாரு? நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேசு. அப்புறம் முதிர் வயதில் உள்ளவர்கள், பாலியர்கள், முதிர் உள்ள ஸ்திரீகள், வாலிபர்கள், இவங்கள்டெல்லாம் எப்படிலாம் நடந்துக்கணும், எப்படிலாம் இது பண்ணணும், இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு வர சொல்லிட்டு வந்துட்டு தான் இந்த 11ஆவது வசனத்துல ஏன் நின்று இந்த காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோமே, இந்த காரியத்தை சொல்றார். அப்ப இவ்வளவு காரியங்களை இந்த தீத்துக்குள்ள அழகா அடக்கி வச்சிருக்கிறார். அப்போ முதல் வருகையில நமக்கு என்ன பண்ணாரு? விடுதிலிருந்து நம்மை விடுவித்தார். 2ஆம் வருகையில பாவத்தின் பிரசனத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். அது என்னது? அது வெறும் பிரசன்னமாகுதல். இது தேவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல். அது அடிமையின் ரூபத்திலே பிரசன்னமாகுதல். இது மகிமையின் ரூபத்திலே பிரசன்னமாகுதல். இதுதான் மேன்மையானது, அதுதான் ஆனந்த பாக்கியம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? அடிமையின் ரூபம் எடுத்து பிரசன்னமானத, அது எந்த நாள்ல பிரசன்னமானதோ அந்த நாள் யாருக்கும் தெரியாது. அந்த நாளை தான் கொண்டாடுறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சுதா? நோட் செய்திருந்தாங்க. அடிமையின் ரூபம் எடுத்து பிரசன்னமானது நாள் என்ன நாள் யாருக்கும் தெரியாது, பைபிள்லயும் இல்லை. ஆனா அதுதான் இன்னைக்கு பெருசா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கொண்டாடி இல்லாத ஆட்டம் பாட்டம் அநியாயம்லாம் செய்யறாங்க. இவங்க மகிமையின் பிரசன்னமாகுதலை உணராதவர்கள். இவங்க புத்தி எங்க இருக்குது? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 பாருங்க. அது போட்டு போனால பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 அதை வாசிட்டு போங்க. மூணு 18-19. 273. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் மேசியாவின் பாடுகளுக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். பாருங்க எவ்வளவு வேதனையோட சொல்ற பாருங்க. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமி கருத்துக்களை சிந்திக்கிறார்கள். போறோம் இப்ப கொலோசியர் 3ஆம் அதிகாரம் போங்க. 1 3:1 வாசிங்க. ஈசாஸ்டர் வாசிங்க. எடுத்துறீங்களா? எடுத்துட்டேன். வாசிங்க. ஒரு தடவை அவங்க வாசிங்க. நீங்கள் யாஷ்வா மெஸ்யாவுடன் கூட எழுந்ததுண்டானால் யாஷ்வா மெஸ்யா தேவனுடைய வலது பராசத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். அங்க என்ன? பூமிக்குரியவர்களை தேடுகிறார்கள். யாருடைய தேவன் வயிறோ
யாருடைய மகிமை லட்சையோ அவர்கள் பூமியை தேடுகிறார்கள். நமக்கு தேவன் யாரு? யாவே தேவன். அவர் எங்க இருக்கிறாரு? தேவன் உன்னதங்களிலே இருக்கிறார். அவர் வலது பாரதத்துல அவர் குமாரன் இருக்கிறார். நம்ம மேலான இடத்துல வாசிக்க தொடர்ந்து பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் யாஷுவா மெசியாவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய யாஷுவா மெசியா வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். மகிமையில் வெளிப்பட, அந்த மகிமை எப்படி? தேவனுடைய மகிமை பிரசன்னமாகும் போது நீங்க வெளிப்படுவீங்க. அவர் அங்கேருந்து வருவாரு, நம்ம இங்க இருந்து போவோம். அதான் வெளிப்படுது. அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். புரியுதா? புரியுது பிரதர். ரொம்ப ரிச்சா இருக்கு, பயங்கர ரிச் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இதுதான் தேவன் நமக்கு இந்த புதிய ஆண்டுல நமக்கு தேவன் சொல்றாரு, நம்முடைய குமாரனுடைய வருகை அந்த மருவமாகுது ரொம்ப சமீபம். அதுக்காக நம்மள ஆயத்தம் பண்ணணும். அதுதான் தேவ எச்சரிப்பு. இந்த பூமியிலேயே இதையே மேய்ஞ்சிட்டு இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒண்ணு லாய்க்கு இல்லை. இது தனிகிற காரியங்கள்லாம் விட்டுடுவோம், களைஞ்சு போடுவோம். என்னென்னலாம் நம்மளை இழுக்கிறதோ, என்னென்னலாம் நம்ம நேரத்தை வேஸ்ட் அடிக்கிறதோ நமக்கு தெரியும். மற்றவங்களை ஏமாத்தலாம், ஆனா தேவனை ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. இதெல்லாம் நம்ம நேரம் செலவிடுறோம். உலக காரியங்களெல்லாம் நாம் செலவிட்டோமானால் நீ உலகத்தோட இருந்துவார். இன்னொரு வசனம் வாசிங்க, 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம் 11 பக்கம் 324 9 11 வரைக்கும் வாசிங்க. 11 ரொம்ப முக்கியம். 12 வரைக்கும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி 14 வரைக்கும் வாசிங்க. 9 14 வரைக்கும். யாவே தேவன் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். ஏன் அது தயக்கப்பட்ட? யாவே தேவனா ஆண்டவரா தெரியல, கர்த்தர் இருக்கிறதுனால. வாக்குத்தத்தனால யாரு? 2 குழந்தைகள் 1:20 என்ன சொல்லுது? 2 குழந்தைகள் 1:20 என்ன சொல்லுது? 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாஷுவா மெசியாவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப வாக்குத்தத்தங்கள் யாரு? யாருடையது? தேவனுடைய தான். எப்பவுமே தெளிவா இருக்கணும். அதுதான் மெசியாவுக்குள் நமக்கு இருக்குது. கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்? நம்ம கடந்த வருஷ செய்தியை பார்த்தோமே, நிறைய பேர் நீங்க லேட்டா வந்துட்டீங்க. என்ன பார்த்தோம்? 3 வருஷம் இந்த நிலம் கடி கொடுக்கலையே, அதனால இந்த வெட்டி போட்டு லூக்கா 13 அப்ப என்ன சொல்ற தோட்டக்காரர், ஐயா இந்த 1 வருஷம் விட்டு வைக்க. தோட்டக்காரர் பரிந்து பேசுகிறார். நமக்காக ஆண்டவர் தேவனிடத்தை பரிந்து பேசுகிறார். அப்போ மனம் திரும்ப வேண்டும் மேல் நீடிய பொறுமுள்ள இருக்கிறார். யாவே தேவனுடைய நாள் இரவிலே திருடன் வருகிறோம். சில விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரைகளும் எரிந்து அழிந்து போகும். அப்ப என்ன பாருங்க, பூமியும் அதில் உள்ள கிரைகளும், பூமி எல்லாம் போச்சுன்னா அப்ப பூமியில எல்லாம் கூடும். என்னென்னலாம் போகும்? நாம நம்புற பணம், நம்ம வச்சுக்கிற ட்ரெஸ், சொத்து, எல்லாம் சொத்து, நம்ம போட்டுக்கிற சென்ட் எல்லாம் போ வேஸ்ட். புஷ் எல்லாம் புஷ்ன்னு போடும். அதான் நிறைய என்ன இந்த சென்ட்டுக்காக எவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்க, அலங்காரத்துக்காக. எவ்வளவு பாவம்! அந்த தேவன் நம்ம கொடுத்த திரவியத்தை ஜாகிரதையா பயன்படுத்தணும். மத்த 25 அதிகாரம் அதை பாக்குறாங்க. 14 to 20 வரைக்கும் ஒரு காரியத்தை பாக்குறோம். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து கொடுக்குறார். என்ன எதிர்பார்க்கிறார்?
5 தாளந்து கூட 5 தாளந்து. அவன் தன் எஜமான் வர நாள்படும் என்று சொல்லி தன் உடன் ஊழியக்காரனை அடிக்க தொடங்கினப்ப என்ன ஆகும்? அவன் என்ன பண்ணுவாரு? புறமான இருளை தள்ளி போடுவார். தேவன் நம்ம கொடுத்துட்ட திரவியம் அங்க நம்மளுக்கு கிடையாது. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்றார். ஜாகிரதையா தொலை பண்ணோம். என் பணம் இல்ல, என் பணம் நான் இஷ்டப்படி தொலை பண்ணணும் வீட்டு போட்டுருவார். தேவன் அடைச்சு போட்டுருவார். திறக்க கூடாதபடி பூட்டுகிறவராக இருக்கிறார். அது ஆணவத்தை காட்டுகிறது. நான் என் பணம் சொல்லணும். ஒரு மனுஷன் என் பணம், என்னுடைய பேங்க், என்னுடைய சொத்து, என் வீடுன்னு சொல்லக்கூடாது. தேவர் கூட கிருபையா கொடுத்திருக்கிறாரு. அதான் 1:7:30 என்ன பார்த்தோம்னா, நாம் அனுபவித்தகாத விதமா அனுபவிக்கிறது எப்படி? அது பட்டு படாதமா இருக்கணும். நீங்க அதுலயே பெருமை பாராட்டுறாங்க. எல்லாம் உருகி போயிடும். வாசிங்க. எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது வசனத்தை எப்படி படிக்கணும்? இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி வாசிச்சாதான் நமக்கு அந்த அர்த்தம் உள்ள போகும். அப்ப நம்ம எப்படி தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி. நம்ம பூமி கடவுளையே இங்கே இந்த பன்னி மேயும் தெரியுமா? பன்னி என்ன பண்ணுமா? பன்னி பார்த்துருக்கலாம் மேயறது கீழே நோக்கி தான் போவோம். ஏன்னா அது கழுத்து ரொம்ப, அதான் வணக்கா கழுத்து இல்லைன்னு போனோம். அது கீழே, அது ஆகாசம் உனக்கு இருக்குதா தெரியாது பன்னிக்கு. அப்படிதான். அது எப்ப தெரியுமா ஆகாசம் தெரியும்? வெட்டும் போது இல்ல, அது கட்டிடுவாங்க. கட்டிட்டு அதை கட்டிட்டு போற பாத்தீங்கன்னா காலை அப்படியே திருப்பிடுவாங்க. திருப்பி 2 காலை கட்டிட்டு வச்சு அப்பதான் ஆஹா இப்பதான் ஆகாசம் ஒண்ணு இருக்குதா. ஆனா தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அது கட்ட காலி. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருப்பாங்க. பூமிக்கு அடுத்துள்ளே தெரிந்தா ஒரு நாள் வரும், அப்ப விசனப்பட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. பூமி காரியங்களை மனத்தை செலுத்தாதீங்க. ஏதோ ரைட்டு கொடுக்கறத அது கொடுத்த மேன்மை பாராட்டக்கூடாது. இதை விட அது, அதை விட இது, நான் அதை வாங்கிப்பேன், இதை வாங்கிப்பேன். அது சொல்றான், நான் இந்த இதை அழிச்சு போட்டேன்னு பெரிய அம்பாரம் கட்டுவேன். மதிகேடனே, இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொண்டா நீ சேர்ச்செல்லாம் எங்க போகும்? எதுலையும் நம்ம மனசை அதுல ஈடுபடுத்தக்கூடாது. ரைட்டு கொடுக்குற ரைட்டு எல்லாத்தையும் நமக்கு சம்பூர்ணமா அனுபவத்துக்கு அதை கொடுக்குற தேவன் மேல் நம்பிக்கை உள்ளன்னு 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கணும். எப்படிப்பட்ட நடத்தல்கள் இருக்க வேண்டும்? 13 வாசிங்க. 12 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருங்கி போகும். ஒரு நிமிஷம் இந்த 10 வாசிக்கிறப்ப அது கர்த்தருடைய நாள் இருக்குது. அப்படி சந்தேகம், அது என்ன யாவனுடைய நாளா ஆண்டவருடைய நாளான்ட்டு அங்க என்ன ஆண்டவர் தானே வரும். அவருடைய நாள் அதான் சொல்ல பாருங்க. அந்த தேவனுடைய நாள்ல எப்படி இருக்குமா? வானங்கள் பூதங்களா உறுதி போகும். இப்ப 12 பாசிங்க. 12 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இப்ப 12 பின்பகுதியும் 10 பின்பகுதியும் வச்சு பாருங்க. அதான் புரியல பிரதர். தேவனுடைய நாள் இரவில் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடவட என்றாலும் தேவனுடைய நாள் வருது. ஆமா, சீக்கிரமாய் வரும். அப்படியே ஃபிட் பண்ணி பார்த்தா தெரியுதா? 10 வச்சுட்டு அது மேல அப்படியே 12 கொண்டாந்து வைங்க. அப்போ இந்த 10 கர்த்தருடைய நாள் இருக்கு. இங்க என்ன இருக்கு? தேவனுடைய நாள். உங்களுக்கு பின்னால இருந்தெல்லாம் காமனா இருக்குது. ஆமா. அப்ப அந்த கர்த்தர்கள் யாரு? தேவன். அந்த நாள் புரியுதா? புரியுது. அப்ப 12வது பார்த்து தான் இது பண்ணலாம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே
நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆ. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நமக்கு இந்த புதிய ஆண்டில என்ன சொல்றாரு? ஒரு குமாரனுடைய வருகைக்கு, அந்த ஆனந்த பாக்கியத்துக்கு ஆயத்தமா இருங்கள். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? அவபக்திய, அப்புறம் அவபக்தியும் லௌகீக இச்சைகள், இதை வெறுத்து தரணும். செய்வோமா? இந்த புதிய ஆண்டுல இதை நாம் செய்தால் மெய்யாகவே அந்த ஆனந்த பாக்கியத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும். பிரியமானவர்களே, செய்வோமா? அல்லேலூயா. அதை செய்வோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். சின்ன ஜெபம். பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தேவனே, இந்த புதிய ஆண்டு 2025 நீரர்களுக்கு அன்பின் எச்சரிப்பாய் என்னுடைய குமாரனுடைய ரகசிய வருகையிலே அவருடைய சாயலாக மாற்றப்படுவதற்கு நீங்கள் உங்கள் ஆயத்தமாகுங்கள் என்ற ஒரு அன்பின் அழைப்பை, எச்சரிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்கான ஒரு உபாயத்தையும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். நாங்கள் எப்படி ஜீவனம் பண்ணினால் அந்த ஆனந்த பாக்கியத்திலே நாங்கள் பங்குதாரர்கள் ஆவோம். தேவனே, கேட்ட வார்த்தைகள் நீங்க எங்களுக்கு 2 செவிகள் கொடுத்துருக்கீங்க. 2 செவிலையும் ஓட்டை இருக்குது. ஒரு காது வழியா கேட்டு ஒரு காது வழியா விட்டு விடாதபடிக்கு, கிரேத்தா தீவரை போல இல்லாதபடிக்கு, ஓயா புயல்களா இல்லாதபடிக்கு, சத்தியத்தை கேட்கலாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு, அந்த சத்தியத்தை இருதயத்திலே வைத்து வைத்து இன்றைக்கும் என்றைக்கும் கரைதரையற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், மாசற்றவர்களாய் உங்களுடைய சந்தானத்தில் வந்து நிற்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்த முடியாது. எங்களோரையும் தாழ்த்தி உங்களுடைய கரங்களுக்காக போடுகிறோம். நீர் உங்களுடைய குமாரனும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்நாள் துவக்கி ஒவ்வொரு கோணத்திலையும் மகிமைப்படும்படியாக எங்கள் கிரைகளை திகழ முடியாது. எங்கள் சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களுக்காக போடுகிறோம். பலப்படுத்தும், சுத்திகரியும், பரிசுத்துக்கு மேலாய் பரிசுத்தமா உடைய குமாரனுடைய ரகசிய வருகிறது அவருடைய சாயலாயர்களை மாற்றும் ஆண்டோர் ரட்சகர் மீட்பெருமாகிய யாஷுவா மேசியாக வல்லமுள்ள திருநாமத்தை ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பரிசுத்தர் யாவே இருக்கிற நாமள தெய்வம் பிதாவே. ஆமென். Amen. Recording stopped.